உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அதாவது ரவீந்திரநாத்தின் கடத்தல் காணாமல் போதலில் கைது செய்யப்பட்ட பிள்ளையானை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்குள் தொடர்புபடுத்தியது அல்லது அது தொடர்பான விசாரணைக்குள் இழுத்துச் சென்றது அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் என்பதுதான் இப்போது அங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. அசாத் மௌலானா இப்போது புலம்பெயர்ந்த நாடு ஒன்றில் அரசியல் தஞ்சம் கோரியிருப்பதனால் சில விடயங்களை வீடியோ ஊடாக பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. வீடியோ காணொலியூடாகவும் அசாத் மௌலானாவிடம் சில தரவுகள் பெறப்பட்டிருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சைனி மௌலவியின் மனைவியிடம் 50,000 ரூபாய் பணத்தை கொடுக்கும்படி பிள்ளையான் கூறுகின்றார். அந்த பணமானது குறிப்பாக மட்டக்களப்பு லேக் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரியாலயம் ஒன்றுக்கு அழைத்து அந்த 50,000 ரூபாய் பணத்தை அசாத் மௌலானா வழங்கியதாக கூறுகின்றார். சம நேரத்தில், அதாவது சைனி மௌலவி அவர்களை சிறைச்சாலையிலே சந்தித்த போது அசாத் மௌலானாவின் கூற்றுப்படி சுரேஷ் சாலவேயும் 2 முறை தொலைபேசி வழியாக பிள்ளையான் உரையாடியதாக சுரேஷ் சாலை தொடர்பாக அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கு 2 முறை தொலைபேசியில் கதைத்த பிள்ளையான் அவர்கள் சுரேஷ் சாலவின் சார்பிலே ஒருவரை சந்திப்பதற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அவர் வேறு யாருமல்ல, சில்வா என்கின்ற ஒருவர் சுரேஷ் சாலவின் சார்பிலே மட்டக்களப்புக்கு வருகின்றார். அசாத் மௌலானாவை சந்திக்கின்றார். அசாத் மௌலானாவுடன் அசாத் மௌலானாவின் பதிவிலே சிறைக்குள் சென்று பிள்ளையானை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. அவர் சந்திக்க செல்லுகின்றார். 20 நிமிடங்கள் அந்த குறிப்பேட்டில், அதாவது சிறைச்சாலைகள் குறிப்பேட்டில் 20 நிமிடங்கள் தான் அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆனால் 2 மணித்தியாலங்கள் கடந்தும் அந்த சந்திப்பு நடந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த சிறை காவலர்கள் அங்கு இதனை அனுமதிக்க முடியாது, தாம் சட்ட ரீதியாக சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை அசாத் மௌலானாவிடம் விடுத்ததாகவும் அதன் பின்னர் மீண்டும் அவர் அந்த குறித்த இடத்துக்கு சென்ற போது அங்கு நீண்ட உரையாடல் தன்னை கண்டவுடன் திடீரென இடைநிறுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டு அதன் பின்னர் அந்த சுரேஷ் சாலவின் சார்பில் சென்ற சில்வா அழைத்து வரப்பட்டதாகவும் அசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கின்றார். சில்வா சிறைச்சாலையில் பிள்ளையானை சந்தித்து சென்ற பின்னர் சிறைச்சாலையிலே இருந்த சைனி மௌலவி தொடர்பிலான 3 விடுதலை தொடர்பாகவும் அவருடைய நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காகவும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் தேவைப்படுவதாகவும் அதனை சுரேஷ் சாலவிடம் பெற்றுக்கொள்ளும்படியாக அசாத் மௌலானாவுடன் பிள்ளையான் கூறியதாக அசாத் மௌலானா கூறியதுடன் அதன் பின்னர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். இந்த விடயங்கள், அதாவது இந்த பணப்பரிவர்த்தனை விடயங்களை சுரேஷ் சாலை கூறுகின்றார். ஆயுத குழுக்களுக்கு அரசு சார்பில் பொறுப்பாக இருந்த முகமட்டூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற போது செப்டம்பர் மாதம் அந்த காலப்பகுதியிலே செப்டம்பர் மாத சம்பளத்தோடு மேலதிகமாக 2.5 லட்சம் ரூபாய் பணம் அசாத் மௌலானாவின் வங்கி கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த பணத்தினை சைனி மௌலவியின் மச்சானிடம் அசாத் மௌலானா வழங்கியதாகவும் சட்டத்தரணி ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த ஒரு சட்டத்தரணியை இவர்களுக்கு ஒழுங்குபடுத்தி அவர்களை சிறையில் இருந்து வெளியில் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அசாத் மௌலானா தரப்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.